ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு கவுன்சிலிங் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் தான். ஆல்ரெடி நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி தான். ஆனால் பட் திரும்ப திரும்ப சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் டைம் ட்ராவல் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஓகே. பட் இங்கே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கீங்க, நியர்லி 500 அபோவ் கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கோங்கப்பா. ஏன் அப்படின்னா இப்போ 8 ஹார்ஸ் ஆகலாம், 9 ஹார்ஸ் ஆகலாம். அப்படிலாங்கும்போது நீங்க கொஞ்சம் இயர்லியரா போய் ட்ரை பண்ணுங்க. 10:00 அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் இயர்லியரா போனா தான் நீங்க அங்க கொஞ்சம் பதஷ்டப்படாம போக முடியும். ஸோ மேக்ஸிமம் சென்னை போனதுக்கப்புறம் போயிரலாம். பட் சென்னை போறதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் திங் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்கப்பா. அப்புறம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு போங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் ஆல்ரெடி வீடியோல எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும். நீங்க சிவில அப்லோட் பண்ண எல்லாமே நீங்க கொண்டு போகணும். ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் 2மே எடுத்துட்டு போகணும். ஃபோட்டோஸும் நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறனால மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்க விருப்பப்படுற டிஸ்ட்ரிக்ட், நீங்க விருப்பப்படுற டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் தி பெஸ்ட். நீங்க நல்லா ஸோ அதனால பயப்படாம பயப்படாம மீன்ஸ் அப்படின்னா எத பத்தி யோசிக்காம ஜாலியா நீங்க போயிட்டு வாங்க. ஏன் அப்ப நீங்க கண்டிப்பா சூஸ் பண்றது உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால. முக்கியமா டிபார்ட்மெண்ட் கோட் ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸாவது நீங்க கோடு பார்த்து வச்சுட்டு போங்கப்பா. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கோடு அப்படின்ற மாரி நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தீங்க செல்லாம் அலோடான்னு கேட்டிருக்கோம் பழைய வீடியோல. ஸோ அந்த மாதிரி செல் அலோடு தான். ஆனா மேக்ஸிமம் செல்ல சைலன்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எப்படின்னா மேக்ஸிமம் அவங்க ஏதாவது ரிங் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதனால அது மாதிரி ரிங் ஆகாம பார்த்துக்கோங்க. சைலன்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வெளியில நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் பேரண்ட்ஸோட போயிடுவீங்க. சில பேர் நெய்பர்ஸோட போவீங்க. சில பேர் தனியா கூட போவீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களே கேட்பாங்க. என்ன கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சா? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்க? என்ன ஊர் எடுத்திருக்க? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் சைலன்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வெளியில மெமோ ஸ்கேன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அங்க கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு உள்ள போகும்போது நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங் ஹால் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்குலாம் போகும்போது நீங்க சைலன்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் மெமோ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. மெமோல நீங்க எந்த டேமேஜுமே ஆகாம பார்த்து கொண்டு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க போய் சூஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்க அந்த வால் கிட்ட இருந்து நீங்க செல்ஃபி எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம். கண்டிப்பா ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. ஏன் அப்டின்னா நெறைய பேர் இதுக்காக பல வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்க. 1 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க, 2 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க, சில பேர் 3 இயர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்மகிட்டயே ஒருத்தவங்க சொன்னாங்க, 1 கொஸ்டின் லாஸ்ட் டைம் போயிருச்சு. அதனால நான் ரொம்ப தீவிரமா படிச்சு, இப்ப நீ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறேன் அப்டின்லாம் அவங்க ரொம்ப மோட்டிவேஷனா சொல்ற மாரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய பேர் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஃபோட்டோ எடுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. நெறைய பேர் கஷ்டங்கள் மட்டும் இல்லாம சில பேர் நம்ம அவமானங்களுமே சந்திச்சிருப்போம். ஏன்னா எல்லாமே கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஸ்டேட்டஸ் வைங்க. உங்கள திட்டுனவங்களோ, இல்ல நீங்கலாம் அப்படிதான் அப்படின்னு சொன்னவங்கலாம் பார்க்கட்டும். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கான மொமெண்ட். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு, "இங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ் கூட்டு போய் உங்க பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் வைங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்குமே ப்ரௌடா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எவ்ளோ கஷ்டம் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா, சும்மா கெத்தா போலாம். நீங்க டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு நான் இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்க ஸ்டேட்டஸ் வச்சீங்க அப்படின்னா, அத பார்த்து பல பேர் வாவ் அப்படின்றதும் இல்லாம, அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா படிக்கும்போது நெறைய பேர் நெறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் ஃபங்ஷன்ஸ் போயிருக்க மாட்டீங்க. டைம் இருக்காது அப்படின்றதுக்காக. இன்னொரு மெயின் ரீசன் என்ன பண்ணுவாங்க? நெறைய பேர் அந்த ஒரு ரீசனுக்காக போகாம இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ நெறைய தியாகங்கள் பண்ணி நீங்க அதுக்கு போறீங்கப்பா. ஸோ நல்லா ஹேப்பியா போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். தேங்க் யூ.